ஐயோ திருச்சி போலான்னு காலையில கிளம்புனதுக்கு பரோட்டாவை தின்னுக்கிட்டு அவர்கிட்ட கையில காசை கொடுக்காதீங்கன்னு கொடுத்த காசை வந்து நான் என்ன நினைச்சேன், சரி பெட்ரோல் போடணும்னு சொன்னாப்ல, திருச்சி வரைக்கும் போனோம், பெட்ரோல் போட்டு தானே ஆகணும். சரி ஒரே காசு. சரி ஒரு மனுஷன் வந்து கொஞ்சோண்டு காசு கொடுக்கலாம், இருக்கிற மொத்த காசையும் வச்சுங்கன்னு சொல்லி கொடுக்குறதா? வந்தாலும் பாதியில எடுத்துட்டு போயிட்டான். நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டவனே. இப்போ எங்க நிக்கிறான்? இது என்ன இடம்? இத பாரு பாரு, பைத்தியக்கார கம்னாட்டி படுத்து தூங்கிட்டு கிடக்குது. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னே தெரியாமலே நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்க. என்னாச்சா? டேய் டேய், ஒருத்த காதை திருட்டு ஓட்டாட்டா பாதியில விட்டுட்டு நம்மள. திருச்சி போக வேண்டிய ஆள்றா, நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்னே தெரியலடா. இப்ப தூக்கத்தை பார்க்க முடியுமா? நீ படுத்து தூங்கு, தூங்கி எந்திரி. காலைல நாங்க இருக்க மாட்டோம், நீ தான் இருப்ப இங்க. யாரு நீ? லிப்ட் கேட்டு. ஆமா நீ லிப்ட் கேட்டு போ. அவரு லிப்ட் கேட்டு நாசமா போ. லிப்ட் கேட்டோன்னா ஏதாவது தந்துடுவாங்க. லாரியை பிடிச்சி போவான். திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியலங்க. வேற என்ன பண்ண முடியும்? வேற எங்கேயும் இல்லைங்க, லாரியை பிடிச்சிதாங்க போனோம். மணி 12 என்னங்க மணி 12 1 பாருங்க. மணி 11 ஆகுது. 11 ஆகுதா? முன்னாடி உட்காந்துக்கிட்டு திருச்சி திருச்சிட்டு தெருவுல விட்டு திருச்சி ஆயுது. அப்பவே தெரியும் அந்த ஆள் குஸ்மா பேசும்போது. என்னது டிரைவர்? நீ குஸ்கா புத்தி அவருக்கு? அவரோட குஸ்காவை சேர்த்தானே தின்னேன். அது தின்னதுனாலதான் அவன் கடுப்பாயிட்டான். இவனாலதாங்க அந்த ஆள் ஓடுனது. இல்லாட்டின்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. அவன் பாட்டுக்கு பேசாம தாங்க இருந்தான். ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிட்டாங்க இவன், அவர்கிட்ட ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிட்டாங்க அவன். அதனாலதாங்க அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டான் அவன். நான் அவர்கிட்ட கேட்டேன், சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி நான் சொன்னேன், நான் ப்ரொஃபஷனல்ப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடுவேன். சரி வாங்க பொறுமையா வாங்க, நான் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன பண்றது? நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்யறேன். அதுக்கு ஏன்டா உன் சொத்தை நீ தின்ன வேண்டியதாண்டா? அவன் சாப்பாடு ஏன்டா நீ சாப்பிட்ட? அவங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு. யாருக்கு? பொதுவா வாங்கணும் எனக்கு சாப்பிட்டேன். ஏய் பொதுவா சாப்பிடுறது இல்லடா. அப்ப இப்ப நம்மள பொதுவுல விட்டுட்டு போயிட்டான்டா. நடுரோட்ல நிக்கிறான்டா, முச்சந்தில நிக்கிறான்டா. இப்படி நல்ல ஜிபே பண்றேன் இருக்காப்ல அப்படின்னு. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பைய பார்த்தாலே அவனுக்கு விட மாட்டாங்க. ஒரு டிராவல் பேக் மாதிரி கொண்டு வந்தாலும் அதாவது கொண்டு போயிருப்பான். இது வேற இல்லாம போயிட்டு என் செருப்பை விட்டாச்சு. எல்லா காசையும் வேற. செருப்பும் போயிட்டு, செருப்பும் காரோட போயிட்டு. என்ன செய்யறதுன்னு தெரியல. இருக்கிற காசு பூரா வேற. நம்ம ஃப்ரெண்ட் இருக்காப்ல இல்ல சிவா? ஆமா, அவருக்கு ஃபோன் பண்ணுவோமா? நீங்க திருச்சி போறீங்க, நான் கும்பகோணம் போறேன், அதான் வர முடியல அப்படின்னாப்ல. கேப்பமா? ஃபோன் அடிங்க. ஃபோன் அடிச்சு என்கிட்ட கொடுங்க. அடிங்க. நான் சொல்றேன், அவர் இதான் இருப்பாரு பாருங்க. மாப்பிள புரியலையே, இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா அறிவுகிட்ட எஸ்எல்சி. நீ அங்க இருந்துட்டே பேசு. இங்க எடுக்கல என்னங்க? இல்லங்க, அவன் பேசுற நினைப்புலதான். ஹலோ மாப்பிள எங்க இருக்க? நாங்களாடாடே, நாங்க ஒரு கதையாயிட்டுறாங்க. ஆமாண்டா, வந்தவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான்டா. எங்களை நடுரோட்ல நிக்கிறோம்டா. எங்க நிக்கிறோம்னு தெரியலடா. அதோ நாங்களா காலைல திருச்சி போறதுக்கு கிளம்பணும்னு சொன்னோம்ல. ஆமாண்டா, இங்க பாதியிலே நிக்கிறோம்டா. நீ எங்க இருக்க மாப்பிள? சரி மாப்பிள, அப்படியே எங்களை கூட்டு போயிடும் மாப்பிள. இங்க வந்து சரி நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பி விடுறேன். வரான்ட்டான். என்னது நெட்டு
ஆளை மேய்ச்சி விட்டு ஏதா அப்போ வழியில நிக்கிறேன் நெட்டு உங்களுக்கு தேவை. சரி மாப்பிள்ளை, இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, இங்க பிரச்சனையா இருக்குது. ஒரு பைத்தியத்தை போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்குறாரு. அதனால கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு மாப்பிள்ளை. ஆமா மாப்பிள்ளை, ஊருக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி தயவு செஞ்சு வந்து எங்களை காப்பாத்திரு மாப்பிள்ளை. வந்துரு மாப்பிள்ளை. கொஞ்சம் சிரிப்பா இருக்கு இருக்கட்டும் சிரிப்பாவே இருக்கட்டும். எறும்பு கடிக்குதா? அவர் மீச்சிட்டாருடா. அப்ப பொண்ணை அடிக்கிறேங்கிற பேர்ல என்ன மீச்சிட்டாருடா? நானே வேதனையில கிடக்குறேன். எங்க லொக்கேஷன் அனுப்பி விடுங்க அவனுக்கு. அலைவா உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி விடுறேன், வாங்க. லைவ் லொகேஷன் ஊர் பேர் தெரியல, அதுக்காக அடுத்த தடவை அவன் காலில் உள்ள ஒரு மாதிரி பேசிடுவான். வராம போயிட்டான்னா பர்ஸையும் போயிட்டு எல்லாம் போயிட்டு இந்த கம்பு போய் ஒண்ணுதான் மிச்சம். அதனால அவன் வரட்டுங்க, வந்துட்டதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம். உங்க நிலைமை எடுத்து எனக்கு சிரிப்பு தானே வருது. உனக்கு சிரிப்பு மயிரா தான் இருக்கும். செருப்பையும் விட்டுட்டீங்க, காசையும் கொடுத்த கண்ணாடி போயிட்டா. கண்ணாடியே போயிட்டா, வைஃபை கொடுத்த கண்ணாடி அதுவும் போயிடுச்சா? ஆமாங்க, கண்ணாடி ஏன் கண்ணாடி நான் சமாளம். ஊருக்கு போய் தான் சரி பாப்போம், வர்ற வரைக்கும் பாப்போம். 6.5 hours later. ஃபோன் பண்றாரு பாருங்க. எடுங்க. ஜி சொல்லுங்க தலைவா, எங்க இருக்கீங்க? அப்படியே வரேன், வாங்க. இவனை விட்டுட்டு போயிடுங்க. அது இங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம போயிடும். இல்ல நான் இங்க ஒண்ணுக்கு இருந்துருத்தேன். நீ படு, அங்கேயே படு. நீ அங்கேயே படு. மூட்டையை முடிச்சுட்டு எடுத்துட்டு போறீங்க? இல்ல இது அங்க ஒரு வச்சுட்டு வந்துடுறேன். இங்க நான் பாத்துக்கிறேன், வச்சுட்டு போங்க. இல்ல இங்க நீ படு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அங்கேயே படு. எங்க இருக்கு? தோறாது பாருங்க. நிறுத்து. அப்படியே நிறுத்துமாப்ல. தெய்வமே கயிட்டு விட்டு போயிட்டாப்ல அவன். பாதியில இருக்கிற காசையும் புடுங்கிக்கிட்டு பாதியில இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்டா. காசு இல்ல, ஒண்ணும் இல்லடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிளானை நம்ம கண்டினியூ பண்றோம். ஓகே, போவோம். இந்த இத்தனை இருந்து நடந்துட்டு இருக்கு. அவன் போய் எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த வாரம் ஏந்துடா வா கிளம்புவோம். வந்துட்டாப்ளே 3 நேரம் உனக்கு சீக்கிரம் வந்துட்டாராம். எங்க சீக்கிரம் வந்துட்டாப்ல? எங்க அண்ணே? ஆமா, ஜஸ்ட் 3 hours. பைத்தியக்கார கம்யூனிட்டி 3 மணி நேரம் தூங்கி இருக்கடா. ஏறு போய் ஏறு. உன்னை போற வழியிலே விட்டுட்டு போலான்னு தான் பார்த்தோம். அவர் தான் மனசு கேட்காம ஏத்திக்கிட்டாரு உள்ளார். ஏன் அவனை இங்கேயே விட்டுட்டு வந்துடுறேன். நான் வந்து லிப்ட் கேட்டு போறேன். நானுங்க அவனை விட்டுக்க வேண்டியதானுங்க. அவன் இப்படியே போயிருப்பானுங்க. அவனை ஏன் கூப்பிட்டீங்க நீங்க? போயிருப்பான். அங்கேயே போய் படு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா.
தலை வலிக்குதே. எப்படா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும்? ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு புது இடத்துக்கு போறோம், கொசு வேற தாங்கலங்க. எவ்வளவு கொசு கடிக்குது. எப்படா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும்? எப்படா நீ தூங்குற? கொரட்டை வேற விடுறான். எப்படி என்னடா மனுஷன் நீனு? ஏண்டா காசு இல்லாம ஒண்ணும் இல்லாம சிற்பா சிச்சுக்கிட்டு இந்த உட்காந்துருக்கான். இந்த புண்ணியவன் வந்திருக்கான். அவன் வந்ததுனால இப்ப தப்பிச்சு. என்னடா வருது? நாளைக்கு எங்க ரோட்ல நின்றுட்டு நம்மளும் ஆகணும். அப்படி ஆயிருக்கும் நிலைமை. அப்படி இருந்தா கூட இப்ப இது கொடுத்துருப்பாங்க. சரி வாங்க ஏறு 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 டக்கு டக்குன்னு ஏறு. மாப்பிள்ள திருச்சி போயிடுவோம் மாப்பிள்ள நீ தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். திருச்சி போடுறோம், தெறிக்க விடுறோமா? ஒருத்தன் ஏற்கனவே தெறிக்க விட்டா எப்பா ராசா கொஞ்சம் பார்த்து சாத்து, பழைய காரா இருக்கு, குறைஞ்சிட போகுது. ஏப்பா நீ ஆமா நீ பாதியில இறக்கி விட மாட்டிய நீனு ஓமா. எப்பா நீ எடுத்த வரைக்கும் போதும், தயவு செஞ்சுப்பா நீங்க வா உள்ள ஏறு. நண்பன் போட்ட சோறு தின்ன பாரு, நத்தை போல ஆகுமா? நண்பா உன்ன மாதிரி என்னைக்குமே வராது நண்பா. நான் அப்பயே உன் காரை புடிச்சிட்டு போவோன்னு சொன்னேன். இவங்க எல்லாம் யாருமே கேட்கல. நான் உனக்காதான் இருந்தேன் மாப்பிள்ள. இந்த பய இருக்கா பாரு, இந்த பய அந்த சசி பய, அவன் வந்துட்டு அவனோட குஸ்கா எடுத்து தின்ட்டான் மாப்பிள்ள. அவன் தின்னோட அவன் ஏற்கனவே டென்ஷன்ல தான் இருந்தான். அவன் செம்ம டென்ஷன்ல தான் இருந்தான். என் குஸ்காவை எடுத்து வந்து தின்னுட்டான். இவன் செய்ய சரியில்லை, இவனை போற வழியில இறக்கி விட்டு போயிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் நான் சொன்னேன் இவன் நல்ல பைய, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்கன்னா ஒண்ணு கிடக்க ஒன்னாவே பேசிக்கிட்டே வந்தான். முன்னாடி உக்காந்துட்டு அவன் என்ன பண்ணா, உனக்கு காசை வந்து எடுத்து வந்து ஆனா இந்த காசெல்லாம் வச்சுக்கிங்க, இந்த அண்ணன் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கிறாரு, சத்த வச்சுங்கன்னு சொல்லி இவன் கொடுத்துருக்கான். காசை கொடுத்துட்டு பையெல்லாம் வெளியில எடுத்து வச்சுட்டு அவன் காரை எடுத்துட்டு போயிட்டான் மாப்பிள்ள. அதோட என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அப்புறம் மேல உனக்கு அடிச்சேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் பாரு, அதான் நண்பன் எதுக்கு இருக்கு? நண்பன் பார்த்து பத்தியா வந்த பத்தியா, அதுதான் மெயின். சரி அது இருந்துட்டு போகுது. இப்ப எங்க காசு எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டோம், நான் உனக்கு வாங்கி கொடுத்துடுறேன். பிச்சை எடுக்கிறா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிறு வாடங்க பிச்சை எடுப்போமா? ஒன்றையும் காசு இல்லையா? கடவுள் இருக்கா மேல ஒருத்தர் இருக்காங்க, அவன் பாத்துப்பாவா? சரி ரைட் திருச்சி நம்ம போயிடலாம்ல மாப்பிள? திருச்சிக்கு போறோம், திருவிழா வாங்குறோம். போடு தகிட ரயில்வே ரிட்டர்னிங் ரூம் தான் இருக்கான் இங்கே பாரு. அவங்கிட்டே ஏதோ பஞ்சபிரதேசி அவங்கிட்டே காசை வாங்கி அதை நம்ம ஒரு ரூம் பிடிக்கிறான்னு பார்த்தா இவர் 1000-500 ரூம் பிடிச்சிட போறாரா? 50 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு. 50 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு இங்க. ஏய் அவங்ககிட்ட பிச்சை எடுக்காத குறையா அவங்ககிட்ட வந்துட்டு காசு கலெக்ட் பண்ணினா நீங்க எங்கெங்க போய் ரூம் எடுக்க போறீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல கம்மின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ரூமே இல்லையா? ரூம் இல்லையா? இங்கே வருங்க, நீங்க அந்த ஊர்ல இருக்க மாதிரி பெரிய ரூம் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. நார்மல் ரூம் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மியா தராங்கன்னு சொன்னாங்க. சரி, ஆனா கம்மிலாம் கிடையாது, நார்மல் தான். கம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு ஸ்லீப்பிங் போடணும்னா இது பண்ணலாம். 3 பேருக்கு வந்து 6 மணி நேரத்துக்கு வந்து
1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி மட்டும் இது மயிறு இது தேவை கிடையாது. வேற எங்கேயாச்சும் பிடிச்சிக்கலாம். எவ்வளோ வரும்? போதை போட்ட மாதிரி பேசுறாரு. அப்படிப்பட்ட இது தேவை இல்லை. இப்போ என்ன மணி என்னடா ஆகுது? மணி என்ன ஆகுது? 1:30 மணிக்கு தூங்காம முடிச்சுக்கிட்டா இருப்பாங்க. உங்க கூட வந்ததுக்கு உன் கூட வந்ததுக்கு தேவை மாதிரி இது. நீ நடு ரோட்டில் எடுத்து நிற்கிறத வச்சு என் நண்பன் வந்தான். அவனால வந்து அவன் காசு வேறு கொடுக்குற மாதிரி ஆயிட்டு. மாப்பிள்ள ஒன்றும் இல்லை மாப்பிள்ள இப்போ முடிச்சிடலாம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. கொடுத்துருவில காசு கொடுத்துருவீல பாத்துக்கலான்ட்டு அங்க ரூம்ல விட்டுவிட்டு நீ எங்கேயா போயிடாத. சூட் ரூம் எடுத்துரும். ஏங்க ஏதாச்சும் ஒரு இடம் இந்த இடமா இருந்தாலும் இந்த இடத்துல படுக்கலாம். பார்த்தா மூத்திரத்தை பேஞ்சு வச்சு ஒரே மூத்திரம் நான் தாங்க எங்க படுக்கிறது? எங்க மூத்திரம் எப்பா ஏதாவது ஒரு நல்ல ரூமா பிடிச்சி விடுங்க. போங்க ஏதாவது நல்ல ரூமா பிடிச்சி விடுங்க. காலையில கிளம்புனதுங்க சாப்பிட்டது என்னங்க வருது? செக்யூரிட்டியோட ஒரு ரூம் இருக்கு மாப்பிள்ள. ஏடிஎம் மிஷினு ஏற்கனவே இவனே கொள்ளடிக்கிற மாதிரி இருக்கான். நேரா அங்க போயிட்டு வந்த ஊர்ல செக்யூரிட்டியோட இல்ல என்ன கவர்மெண்ட் பாதுகாப்போடயும் இருக்கலாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் அங்க போய் படுத்தோம்னு வச்சுக்க, கவர்மெண்ட் பாதுகாப்போட இருந்துடலாம். அது ஜெயில வச்சிருவாங்க. ஓ அப்படி சொல்ற. அப்ப நம்ம செத்துருவோம் அந்த இடத்துல. எங்கேயாவது மரம் இருக்க அப்புறம் கயிறா 1.5 மலை கயிறா தொங்குறேன்டா உங்க கூட. அதான்டா காலையிலே சொன்னாங்கடா எங்க அம்மா, செராக கூட சேர்ந்தீங்கன்னா செருப்பால் அடி விழுண்டாடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விழுந்துட்டா இன்னைக்கு எது செருப்பால் அடி வாங்குறதா? ஏறுங்க மாப்பிள்ள. இதை திறக்க முடியல மாப்பிள்ள. ஏறுங்க. வெல்கம் டு கொய்யா விலாக்ஸ். நாங்கள் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம். சூப்பர் காஃபி நல்லா இருக்கு. அவர்கிட்ட ஒரு போதையாக உட்காந்துருக்காரு. குடிச்சிட்டோம். எது போதையவா? டீ குடிச்சோம் மக்களே. அவங்க ரூம் இருக்காங்க. நானே சித்தனா போய் தூங்கிட்டு நாளைக்கு காலைல பார்ப்போம். இப்படி பாப்போம் இப்படி இருக்குங்க. வெறும் பட்டு இல்லை அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. பார்ப்போம். திருப்பதியில் இப்படிதான் ஒரு வாட்டி 200 ரூபா சொன்னான். வெறும் கட்டிலே தான் மேலே பாய் போட்டு. அது திருப்பதி இவனை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்ப்போம். அந்த காசு கொடுத்தா இருந்தாலும் நினைக்கிறோம். நீதான் எங்க படுத்தாலும் தொங்குவிய. எங்க படுத்தாலும் தொங்குவிய. பாருங்க மணி 4. ஏங்க சுப்பிரபாதமே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் 4 மணி வடை போடுவாங்க. எடுத்து வீடியோ விளாக் எடுத்துட்டு போயிட்டே கொண்டு தான் வீட்ட பக்கம். நேற்று மதியானம் இல்லைன்னு நேற்று வந்து பொரிச்ச பரோட்டா. இப்போ காலைல வந்து வடை. ஐயா எவ்வளோ ஐயா? வடை தானே மாப்பிள்ள. ஐயா ஒரு ஏசி ரூமா பிடிச்சி கொடு மாப்பிள்ள. நல்ல ஒரு ஏசி ரூமா பிடிச்சி கொடுத்தீங்கன்னா காஃபி நல்லா எவ்வளோ வசதியாக இருக்கும். போய் ஸ்ரீரங்கத்தில் போய் வந்து நான் ஏசி பிடிச்சி கொடுக்குறிய. இது நல்லா இருக்கா? நீ என்ன சொன்ன? என்கிட்ட என்ன சொன்ன? செக்யூரிட்டி கார்டோட இருக்குன்னு. அது ஏடிஎம்ல போனா அவன் நாளைக்கு நம்ம என்ன நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்துருவான். கடப்பாறையை விட்டு நோண்டி விட்டா ஏடிஎம்னு. எதுக்கு போய் எதுக்கு நம்மளாம் சின்ன லெவல்ல செஞ்சுட்டு இருக்க. நம்ம மாப்பிள்ள செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கொடுத்துடு. செக்கா கார்டு செக் கடை ஒன்லி கேஷா. வேற ஊர் விட்டு அந்த காடை நீ அப்பையிலேருந்து எடுத்து நீ செலவு பண்ண மாதிரி தெரியல. வா திருச்சி போய் ஏசி ரூம்ல காடு ஏது பிளாஸ்டிக் பாட்டில ஸ்வைப் பண்ற. இல்ல ஒன்று எனக்கு தெரியாதுதா. அதுக்குன்னு ஒன்று தெரியாத பயன் அடிச்சுட்டு என்ன பண்றது? ஒரு
சரி எங்க இங்கேயே படுத்துருவோமா? எங்க இங்கேயே இந்த இருக்குது ஓரமாக படுத்துறோம். சரி வாங்க போய் படுப்போம். கேட்போம், ரூம் பார்ப்போம். ஆ அதுக்கப்புறம் எல்லாம் முடிவு பண்ணிப்போம். இங்கேயே இருக்கலாமா இல்லை ஸ்க்ரீன் பார்ப்போம். ரூமு இதுவும் கொஞ்சம் கூலிங்காக தாங்க இருக்கு. இல்லை இந்த எரும மாட்டால வந்த வேலை. ஏன் இந்த அந்த குஸ்காவை பிடிக்கிறதுல இந்த பிரச்சனை வந்திருக்குமா? சரி விடுங்கண்ணே, இன்னைக்கு வேற குஸ்கா வாங்கி போகிறோம். குஸ்கா வாங்கிக்க போறோம்மா. நீ இந்த இனிமேல் லைஃப்ல குஸ்கா பொரிச்ச போட்டானே சொல்லாது. இனிமேல் கேட்டுறாது தயவு செஞ்சு. நீங்கள் இனிமேல் புடச்ச போட்டான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. அவனை பிடிச்சி வச்சுக்கிங்க, அவன் தாங்க செலவு பண்ணணும். அவன் பாட்டுக்கு எங்கெங்கே போயிட்டு இருக்கான். காசுக்கு ரூம் உங்களுக்கு தான் பார்க்குறாப்ல, ஏசி ரூமாக பார்க்குறாப்ல. ஏசி ரூமாவா? அவன் அந்த 5 அடியில் ஏதாவது ஓரமாக படுக்கலாமா? படுப்பு வாங்க. சரி இப்போ என்னோட இதுக்கு வந்து இது ஏசி ரூம்லாம் இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஏதோ பார்த்து ஏதோ பிடிச்சி விட, பெரிய மனசோட வர்றேன். சரி வாங்க வைப்போம். வாங்க போ, நாளைக்கு பாப்பா. செம்ம டயர்டு, போய் தூங்கிட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். ஏசி ரூம் இல்லாதது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும்.